யாராக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்க செஞ்ச நன்மைக்கும் தீன்மைக்கும் தகுந்த மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய காகத்தை வாகனமாக கொண்ட நீதிக்காரகன் நீதி தேவன்னு பேரெடுத்த சூரிய பகவானினோட புதல்வன் யாருங்க? இவர் பேரை கேட்டாலே நமக்கு பயம் வந்துடும். நவ கிரகங்கள்லேயே ஈஸ்வரன் அப்படிங்கிற பேர் கொண்ட சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்கு வணக்கங்க. தலைப்பை பார்த்துருப்பீங்க. கும்பராசி நரக வாழ்க்கை முடிய போகுதுன்னு. ஒன்று போனால் இன்னொன்று, இதை சமாளிக்கவா இல்லை அதை சமாளிக்கவா, எங்கே போக, யார்கிட்ட போக, இந்த பிரச்சனையை எப்போ முடிக்கிறது, ஒரு நாளாவது நிம்மதியாக இருக்க முடியுமா, தூக்கம் இல்லாமல் சரியான உணவு இல்லாமல் தத்தளிச்சுட்டு நிற்கிறோம். கடன் மேலே கடன் வாங்கி இருப்போம், கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி இருந்தும் மற்றவங்க எல்லாரும், குறிப்பாக நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அவங்களே உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சும் அதை தட்டி கேட்கவும் முடியல, அவங்கள வெட்டி விடவும் முடியல. கும்பத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தா இப்படிதான் எல்லா உறவுகளையும் சேர்த்து பிடிக்கணும், எல்லாரையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. உண்மையா உழைப்பு மட்டுமே நம்பி வாழ்க்கையை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு சுத்த போடு உறவுகள். இவனை விட்டா வளர்ந்துருவான்டா, இவனெல்லாம் வளரவே கூடாது, இவன் கூடவே இருந்துட்டு அதாவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய நிழல் தரக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே, ஓகேங்களா, தேவையில்லாத களை செடிகள், அதுவும் பார்த்திங்கன்னா விஷ செடிகள் வளர்ந்து அந்த மரத்தையே ஒழிச்சு கட்டலான்னு முடிவு பண்ண மாதிரி உங்கள் உறவுகள் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? அப்படி சுத்து போடக்கூடிய உறவுகள் மத்தியில் உங்களுக்கு இப்போ செவ்வாய் பகவானினோட பயிற்சிங்கிறது டபுள் வார்னிங் கொடுக்குறாருங்க. அதோட சில நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறாரு. வார்னிங் அப்படிங்கிறது என்னங்க? தம்பி, உனக்கு பார்த்தேன் அப்படின்னா ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு கவனிச்சிருப்ப, உறவுகள் எதுவுமே உனக்கு சரியில்லைன்னு. ஆனால் இந்த நேரத்தில் உன்னை சுற்றி யார் யார் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது கும்பராசி ஆண்கள் பெண்கள் சின்ன பெரியவங்க எல்லாருக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். இது எனக்கு சொல்லலையேமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க, இது பொதுவான பலன், சரிங்களா? ஸோ உறவுகள் தான் உங்களுடைய உசுரை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்து வந்தாமா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லது பண்ணி எல்லாத்துக்கும் நல்லது பண்ணி பழக்கப்பட்டுட்டு இப்போ அவங்க பண்ணுற சூழ்ச்சியை கூட தடுக்க முடியாமல் நிற்கிறேன். ஆனால் அதை தடுக்கிறதுக்கு செவ்வாய் பகவான் உதவி பண்ணுவாருங்க. நீங்கள் தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ எந்தெந்த விஷயங்களை எப்படி கையாளணும், இதோட எந்த உறவுகளை நீங்கள் எந்த இடத்துல நிறுத்தணும், இதை தாங்க நான் சொல்ல போகிறேன். இப்போ ஆல்ரெடி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் இல்லைங்களா? அடுத்த 45 நாட்கள் இவரோட அமைப்பு அப்படிங்கிறது சிம்ம ராசியில் தான் இருக்கும். ஸோ 45 நாள் வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதையும் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்முடைய அப்பா அம்மா நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அப்பா அம்மா திட்டுற மாதிரியும் திட்டிக்கிட்டு நமக்கு நம்ம செஞ்ச தப்பை உணர்த்தியும் கொடுத்துட்டு, அதே சமயத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி தின்பண்டங்களையும் வாங்கி கொடுத்து நம்மளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரையும், அதாவது நமக்கு தாத்தா பாட்டிங்கிறவங்களே நம்ம அப்பா அம்மாவை அடித்து தான் செஞ்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம பேரம் பேத்திகள்னு வர்றப்ப நம்மக்கிட்ட எப்படி பாசமாக இருக்காங்க, அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் உங்கள் மேலே கரிசனம் காட்டுறாருங்க. என்னப்பா சும்மா எல்லாரும் இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த பையனுக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி இப்போ அடுத்தடுத்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, அவங்க உறவுக்காரங்கெல்லாம் எந்த அளவுக்கு கெட்டவங்க, இப்படி தப்பு பண்ணிட்டு இருக்கா, இதெல்லாம் காட்டி கொடுக்காம இந்த பிள்ளைய கொஞ்சம் கூட எச்சரிக்கைப்படுத்தாமல் இப்படி ஒதுக்கி நிற்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. அதாவது செவ்வாய் பகவானுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க, நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம். இவர் கும்பராசிக்கு நீதியை நிலைநாட்ட வந்திருக்காரு. ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உங்களோட அதிபதியை விட
பயங்கரமான ஆளுங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏன் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கட்டமான நிகழ்வுகளுக்குமே இவர் தான் வந்துட்டு காரணகர்த்தாவாக இருப்பாருங்க. சைலண்ட் கில்லர். எதிரிகளோட தொல்லை, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய ஆபத்தான விஷயங்களை நடக்கிறதுக்கு இந்த கிரகத்தோட பங்களிப்பும் அதிகமாகவே இருக்கதாங்க செய்யுது. ஆனால் இவர் உங்களுக்கு நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது டபுள் வார்னிங் விட டபுள் ப்ரமோஷன், டபுள் அதிர்ஷ்டம்னு தான் சொல்ல முடியும். உறவுக்கிட்ட தான் கவனமாக இருக்க சொல்கிறாருங்க. மற்றபடி எந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு குறை வைக்கலை, அப்படி என்னமா எனக்கு நல்லது பண்ண போகிறாரு கொஞ்சம் சொல்லு, இதோட நீ சொல்கிறத கேட்டுக்கிறப்பவே எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், கதறோம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் தான், வேறு வழி இல்லை, என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நான் எப்போ அழுவேன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மறைமுகமாக அழுதுட்ருக்கேன். ஸோ இப்படி கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய கும்பத்துக்கு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்காரு. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானத்துக்கு வர்றாருங்க. பல மாற்றங்கள் இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகி திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் நினச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த வேலையில் மட்டும் எனக்கு அது கிடைச்சா போதும், இந்த மேலதிகாரிகள் கிட்ட இது மட்டும் எனக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்தாருன்னா போதும், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த செவ்வாய் பகவான் நிறைவேற்றி கொடுக்குறாருங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பணி மாற்றத்துக்கு முயற்சி செய்கிறவங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியான நல்ல உத்தியோகம் கிடைக்கும். பண வரவு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் சீரான ஏற்றம் கிடைக்கும். வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான பல நல்ல அனுபவங்கள் கிடைக்க போகுதுங்க. மனசில் தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்பட போகுது. சூப்பராக சொல்லிட்டோமா, ஏதோ கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி சொல்லிட்டா, இவ்வளோ நல்ல பலன்களை சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கிறேங்க. அதே நேரத்தில் மன்னிச்சுக்கோங்க, பிரச்சனைகளும் கூடவே வரும். இது எதனால்? நம்ம உணர்ச்சி வசப்படுறதுனால. ஸோ உணர்ச்சி வசப்படுறத நீங்கள் கட்டுப்படுத்தணும். இந்த உணர்ச்சி வசத்தால் நம்ம தடுமாற்றோம். அப்போது என்ன பண்ணுவோன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க, குறிப்பாக உங்களுக்கு கோபம் வரக்கூடிய இடம், உங்களுக்கு அழுகை வரக்கூடிய இடம், ஒரு விஷயம் உங்களுக்கு அவசரப்படுத்துது, ஒரு விஷயம் உங்களை தள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சகல விதங்கள்லேயும் நன்மைகள் இருக்குங்க. குறிப்பாக நண்பர்கள் கிட்ட மனக்கசப்பு ஏற்பட்டு பிரியறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. அவங்க ஒன்று பேச, நீங்கள் ஒன்று பேச, ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்காம தான் பேசுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் அது வாக்குவாதமாக முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது ஒரு வாழ்க்கை துணைக்கிட்ட மோதல், கூட்டு தொழில் செய்கிறீங்களா அதில் மோதல், இப்படி உங்களோட மன அமைதியை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உறவுகளால் வருங்க. நண்பனும் உறவு தான், உறவுக்காரங்களும் உறவு தான், கட்டின மனைவி, கட்டின கணவர் எல்லாமே உறவுகள் தாங்க. உறவுகள் மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனைகளே வரும். உறவுகள் உங்களை உரசி பார்க்க போகிறாங்க. அப்பா ரொம்ப தங்கமான ஆளாக இருக்குது, கொஞ்சமாக உரசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே. போகிற இடம் எல்லாமே உங்களை ஒரு மாதிரி வம்பிழுப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எச்சரிக்கை. யாராவது ஒருத்தன் பேசுகிறான், ஆல்ரெடி தெரியுமே, நீ ஏதாவது பேசுவ, நமக்கு தெரியும் தம்பி, எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு நகர்ந்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அது யாராக வேணா இருக்கட்டுங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாதாங்க இப்போ வரைக்கும் பிரச்சனையே வரப்போகுது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு எல்லாத்த பற்றியும் தெரியுமே அப்படின்னு தான் போவீங்க. நிறைய இடங்கள்ல அவங்க தான் உங்களுக்கு கழுத்தறுத்து வச்சுருக்காங்க. இப்படி பண்ணிட்டியேடா, முதுகில் குத்திட்டியேடான்னு எந்த அளவுக்கு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் உங்களை முடிச்சு கட்டி விடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உங்கள் கூட பிறந்தவங்களும் தான். ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் குடிக்கக்கூடிய கிரகம் கூட பிறந்தவங்களாம் நிறைய விஷயங்கள் ஃப்ளாட்டாக பிறந்தவங்களுக்கும் சரிங்க,
இந்த மாதிரி உறவுகள் எல்லாமே வருவாங்க இல்லையா, பெரியப்பா முறை வேணும், சித்தப்பா முறை வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க எனக்கு அண்ணன், இவங்க எனக்கு தங்கச்சி, அக்கா, ஏதாவது ஒரு உறவுகளை சொல்கிறீங்களா, அந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ பாதகத்தை ஏற்படுத்தும். அங்காளி பங்காளி, சரிங்களா, உஷாராக இருங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்டேயும் கவனமாக இருங்க. வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை. நம்ம நல்ல விதமாக தான் பேசுவோம், ஆனால் அங்கே இவங்க நம்ம கூட பேசிட்டு நம்ம சொல்லாததை மற்றவங்க சொன்னதெல்லாம் அங்கே போய் நம்ம மேலதிகாரிக்கிட்டேயோ இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்கிட்டேயோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு குற்றவாளியாக நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு இடத்துல நம்ம குற்றவாளியாக மாற்றோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். அது அங்கே நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அது எப்படியாவது திரிச்சு இதை சொல்லுவாங்க இல்லையா, பனைமரத்துக்கு கீழே நின்றுட்டு நீங்கள் பாலே குடித்தா கூட யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு சில சூழ்ச்சிகள் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன். தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன் சொல்ல போனால் தாய்கிட்டேயே கூட மனக்கசப்பு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பலம் பெறுவாங்க. வம்பு வழக்கில் கவனமாக இருக்கணும், இல்லைன்னா எதிரிகளுக்கெல்லாம் சாதகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறதை நிறுத்திக்கோங்க. நாளும் கோளும் என்ன செய்யும், நம் அப்பன் முருகன் இருக்கையில். கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகப்பெருமான் என்றும் குரு வழியில், குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தாங்க பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி. ராகு போல் கொடுக்க மாட்டார், கேது போல் கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார், இப்படி தாங்க சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பயிற்சி. அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வர்றாரு, ராகு பகவான் வர்றாருங்க. காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்பராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷங்க, பார்த்துக்கோங்க. இந்த விசேஷனால் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டு தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு, ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம். இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த கும்பராசி அன்பு சொந்தங்களே, எல்லாருமே பாருங்க, கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. ரொம்ப லாபகரமான ராசி எதுனா அது நீங்கள் தாங்க. எதுலையுமே லாபம் எல்லா விஷயத்துலேயும் லாபம். இது ஒரு விசேஷமான ராசிங்க. எது வந்தாலும் என்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எப்போவுமே ஜெயிக்க பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரங்க. தைரியம், தன்னம்பிக்கை எதுலேயுமே பாருங்கள் ஒரு நேர்மையான குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கும்பராசிக்கிட்ட நிறைய இருக்கும். பொருளாதாரம், வருமானம் எல்லாமே பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தான். தைரியம், தன்னம்பிக்கையான குணம் அதிக பேர் பாருங்க இந்த கும்பராசியில் தான் இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் யாருன்னா உங்கள்கிட்ட அதிகமாக தெரியும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கற்பனை பண்ணுவாங்க, பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதுதான் கும்பம். அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுங்களா? எல்லாருமே ராகு கேது வந்தாவே பயப்படுவீங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு நட்பு கிரகம்.
நல்லதை மட்டும்தான் செய்வார், கெட்டதை பண்ண மாட்டார். ராகு வந்தாலும் நீங்கள் பெரிய உலகளவில் பேசக்கூடிய அமைப்பு வருதுங்க. இந்த வருஷத்தில் பார்த்துக்கோங்க, ராகு கேது பெயர்ச்சி கெட்டதை சொல்லவே முடியாது. நல்ல விஷயம் கும்பராசிக்கு இருக்குது. அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய விதம் உங்கள் கையில் தான் இருக்குது. தைரியம் மட்டும் விட்டுறக்கூடாது. 7.5 சனி வந்துருச்சு, எனக்கு பால சனி நடக்குது, 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், லைஃப்பில் எதுவுமே தரமாட்டோம், இப்போ போய் நீங்கள் சொல்கிறீங்களே நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க. வாழ்க்கையில் தைரியம் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குதுங்க, ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை அடையணும்னு யாருமே கர்மா இல்லாத மனுஷனே கிடையாது. இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவை கொடுத்துருப்பாரு. அந்த கர்மாவை எப்படி ஜெயிக்கணும், அதை நோக்கி நீங்கள் பயணிங்க, எல்லாமே வெற்றியாக வரும். இனிமேல் எல்லாமே வெற்றியாக வரணும், அதை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் கும்பராசிக்கிறங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பிரம்மாண்டமான கிரகம் அப்படின்னா ராகு பகவானை தான் சொல்லுவாங்க. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க இல்லையா, ராகு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா யாரும் தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாராம். இவர் வந்துட்டாவே அள்ளி அள்ளி யோகத்தை கொடுப்பாரு ஒரு மனுஷனுக்கு. ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இறக்கி விட்டுட்டு போயிடுவார். ராகு கொடுத்துட்டு கெடுப்பார்னு சொல்லுவாங்க, ராகு கெடுத்துட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கேது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஜாதகம் நல்லா இருந்தால் எப்போவுமே ராகு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். கெட்டு போயிருந்தால் கொடுத்துட்டு பிடுங்கிடுவார். அந்த மாதிரி தான் எத்தனை பேர்கிட்ட அனுபவம் இருக்குது கேட்டு பாருங்கள். கும்பராசிக்காரங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராகு தோஷம் வந்துச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுறேன், ராகு புத்தி வந்துச்சுங்க, அதுக்கு எது புத்தி வந்துச்சுங்க, ரொம்ப உடம்பு மருத்துவ செலவு, கண்டிப்பாக உடம்புல கத்தியை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரும். மருத்துவ செலவுக்கு இந்த ராகு கேது தான். ஒரு மனுஷனை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறது ராகு கேது தான். நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அந்த ஜாதகத்தில் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் இங்கே சொல்ல முடியும். அதனால தான் எல்லா விஷயமும் பொது பலன் கொடுத்ததுக்கு காரணமே. ஏன்னா கும்பராசிக்காரங்க நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ம சனி என்ன பண்ணுச்சு, வருமானத்தை பிளாக் பண்ணிச்சா? கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். இன்கம்மை பிளாக் பண்ணியிருக்கோம். தடை இருந்துச்சு, தாமதம் இருந்துச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு வேலை. எத்தனை பேர் வேலை மாறினீங்க, எத்தனை வாட்டி மாறினீங்க, கிடைக்காம தடுமாறினீங்க கேளுங்க. கும்பராசிக்காரங்க ஆமானதை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அப்படி. வருமானத்தோட நட்சத்திரத்தில் போனார் சனி பகவான். புரட்டாதி நட்சத்திரத்தில் போன 11 வருமானம், அதாவது 11 வருமானம் லாபத்தை, இதை பற்றி தான் உங்கள் மைண்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். வேறு எந்த சிந்தனையும் மனசில் ஓடாது. இது கரெக்டாக இல்லையா? வருமானம் லாபம் ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் உங்கள் மனசுக்குள்ளே அவரே உண்டு பண்ணுவார். அப்போது வேலை உத்தியோக தடை, வருமான தடை பொறுத்த வரைக்கும் யார் ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு போய் இருந்தாரோ, ஏன்னா லக்னம் மாறி போயிருந்தா இங்கே எல்லாமே பலன் மாறி போயிடும். கும்பராசி அவ்வளவு தடையை சந்திச்சிங்க, இனிமேல் சந்திக்கவே மாட்டீங்க. அடுத்து பாருங்க, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், படித்த குழந்தை சோம்பேறியாகி போயிடுச்சியா, நல்ல மதிப்பெண் எடுக்கும்னு பார்த்தேன், என் குழந்தை இப்படி இருந்துச்சு ஆனால் இப்படி மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க. இடத்துல பிரச்சனை, பூமியில் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்தது கும்பராசி. சொந்தமாக வீடு கட்ட முடியலன்னு சொல்லி ஒரு 3 மாதமாக தடுமாறினீங்க இல்லையா? ஜனவரியிலேருந்து கேட்டு பாருங்களேன். கும்பராசிக்காரங்க இடம் பிரச்சனை, இந்த வழக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. குழந்தைகள் மருத்துவ செலவு, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. தந்தை தாய் யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாரு, இல்லை வண்டி வாகனத்தில் செலவு பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும், கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தடையாகவே வந்துக்கிட்டு இருந்தது. எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதில் தடை தான் உங்களுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி
ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அது எதுவுமே எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கும்பராசிக்கு அவ்வளவு தடைகள் அப்படி சந்திச்சிருந்தாலும் ஏன் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கணும்? ரெண்டே விஷயம் இருக்குதுங்க. ரெண்டே விஷயம்தான், வேற ஒன்றுமே கிடையாது. ராகு ராசிக்கு வந்தாலும் அவர் நட்பு தான் ஒன்று. அடுத்தது உங்கள் ராசியை யார் வந்து பார்க்குறாங்க? குருவுடைய பார்வை 9ஆம் பார்வைங்க. 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் சிறப்பு. 5 தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பெரும் பார்வை கொண்ட 9ஆம் பார்வை. குரு இருக்கிற இடத்த விட்டு பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அதனால தான் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க. குரு பார்த்தா என்ன ஆகுங்க? வருமானம், உங்களோட பேச்சு, லாபத்தை வந்து அவர் பார்க்குறாரு. அப்புறமா என்ன பண்ணுவீங்க? எது வந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தைரியம் வரும். இதுதான் கும்பராசி. 7.5 சனியால் இனிமேல் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இனிமேல் ஒரு 2.5 வருஷம் நிம்மதியாக இருங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்குங்க. இதுதான் நடக்க போகுது. இங்கே நடக்கும் ராகு கேது பயிற்சி வந்து அங்கே தான் செய்வார். ராகு குருவோட சாரத்தில் போகிறாரு, புரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அதனால தான் ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பாவிங்கிற வார்த்தையை வைக்க முடியுது, இல்லைன்னா வைக்க முடியாது. கேது உங்களுக்கு வந்து எதையும் கெடுக்க மாட்டார், பயப்படாதீங்க. கேது சூரியனோட கால போகிறாரு. அடுத்து சுக்கிரனுடைய காலம். ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. கும்பராசி உலகளவில் கண்டிப்பாக பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. அதே மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய நேரமும் வந்துருச்சு. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ராகு நல்லா இருந்தால் பயங்கரமான யோகம் வந்து இருக்குங்க. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. இந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்